ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நேற்று vlog வந்து பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். ஹஸ்பண்ட் வந்து ஒரு கெட் டுகெதருக்கு போயிட்டு வந்துட்டு கொஞ்சம் மட்டன் பிரியாணி, அந்த கெபாபு அதெல்லாம் கொண்டு வந்திருந்தார். அதெல்லாம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் பேசியிருந்துட்டு படுக்கிறதுக்கு மணி 11க்கு மேலே ஆயிடுச்சு. அதனால் மார்னிங் என்னால் எந்திரிக்கவே முடியல சுத்தமாக. பாப்பாவுக்கு மட்டும் இன்ஸ்டண்ட்டாக ஏதோ ஒன்று பண்ணி கொடுத்து அனுப்பிச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து தம்பியும் வந்து வீட்டில் இருக்கார். ஸோ இன்றைக்கி வந்து எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு, நேற்றுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அதனால் கோவக்காய் மட்டும் நிறைய பொரியல் பண்ணி நாங்கள் சாப்பிட்டுட்டோம். ஹஸ்பண்டுக்கும் கொடுத்து அனுப்பணும்னு தான் நினச்சேன். பட் என்னால் அட்லீஸ்ட் ஒரு தயிர் சாதமாச்சும் பண்ணணும்னு பார்த்தேன், முடியல. சரி நாங்கள் வச்சு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் தூங்கி எழுந்து தான் இந்த வேலைலாம் பண்ணிகிட்டு இருந்தேன். 5 மணி பக்கம் பார்த்திங்கன்னா சரியான வெயில். பால்கனியும் நேற்று இப்போ துவைச்ச துணியும் அப்படியே இருந்துச்சு. இதுக்கு மேலே வச்சுருந்தா சரி வராது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து ஒரு பக்கம் வந்து மடிக்க ஆரம்பிச்சிட்டேன். அட்லீஸ்ட் ஈவினிங் ரொட்டீனாச்சும் கரெக்டாக பண்ணணும் அப்படின்ட்டு பேக் டு பேக் ஒரே வேலையாக இருந்தது. அதுக்கப்புறமா ஒயிட் ட்ரெஸ்ஸஸும் வந்து இருந்தது. இந்த வாட்டி வந்து பார்த்திங்கன்னா கையில் துவைக்கல, மிஷின்லேயே வந்து போட்டுட்டேன். ஸோ நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி. கொஞ்சம் உடம்பு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டு அந்த மாதிரி வேலையை வந்து நானே பார்த்து செஞ்சுப்பேன். சரி கொஞ்சம் அப்படியே சோம்பேறியாக இருந்த மாதிரி இருந்தது. சரி பூஜையாச்சும் பண்ணிக்கலாம் அப்படின்னு சாமிக்கு பூவெல்லாம் மாற்றிட்டேன்.